25 நல்ல வீட்டை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகி டென்ஷன் ஆகி வெளியே வரலாம். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்குவாடை வாங்கிக்கின்னு நினச்சிட்டு வருவீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நாங்கள் ஒரு ஸ்குவாடை ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வாங்கியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப தூரமாக இல்லை, சில கீ இன்ஜுரிஸ் நடந்துருச்சு எங்களுக்கு, சில பேர் லேக் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாங்க, சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கேம் பிளான் என்னவோ அந்த கேம் பிளான் எங்களால் கண்டினியூவாக வந்து என்ஃபோர்ஸே பண்ண முடியல. நிறைய சாப் அண்ட் சேஞ்சஸ் பிளேயிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ட்ரைங் டு லுக் ஃபார் சம்திங் தட் பர்ஹாப்ஸ் வி ஃபெல்ட் வாசன்ட் தேர். நாங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் அங்கே நடக்கலை. பிளேயர்ஸ் அவங்க மேலேயே என்ன எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்களோ அதை அவங்களால செய்ய முடியல. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அட் த டாப் என் மேலே இருந்து ஆரம்பிக்குதுங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அனைத்துமே 100% அது என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அது அடுத்தவங்க கிட்ட போகும். ஸோ அதனால் நான் என்ன முதல்ல திருத்திக்கணும், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் சரியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாரு, ஐ நோ இட் சீம்ஸ் ஃபார் ஃபேன்ஸ் டு பி ஹார்ட் டு ஹியர். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃபேன்ஸுக்கு. நாங்கள் இந்த மாதிரி விளையாடுறோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ரொம்ப குரூஷியலான விஷயம் தான். நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம், செலெக்ஷனில் அங்கே இங்கேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கன்சிஸ்டன்சி இல்லாமல். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் எங்களுடைய பிரச்சனையாக இருந்திருக்குது. ருத்துராஜுக்கு அட் டைமில் வந்து ஒரு இன்ஜுரி நடக்குமா, அதே நேரத்தில் இன்னொரு பிளேயருக்கும் ஒரு இன்ஜுரி. ஸோ எல்லாமே அவர் வந்து ஒரு கிளாஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. நீங்கள் மற்ற டீம்லாம் பாருங்கள், டாப் ஆர்டர் சூப்பராக விளையாடிட்டு இருக்குது, அதுதான் அவங்களுடைய மேஜர் பல்க் ஆஃப் த ரன்ஸே வருது. எங்களுக்கு அங்கேயே பிரச்சனை.